அடுத்தது வந்து நம்ம ஏபிசி போட போறோம். நம்மள கேட்கறான், எனக்கு கேட்கறான். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெடிஷனல் காஸ்டிங், அப்சார்ப்ஷன் காஸ்டிங் போட சொன்னா போட்டாச்சு. அதே தான் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட். இப்ப மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி உனக்கு கொடுத்தாச்சு. ப்ராடக்ட் காஸ்ட் ஈச் ப்ராடக்ட் அண்டர் ஏபிசி காஸ்டிங் சிஸ்டம் கேட்கறான். Listen, now we are going to proceed ABC. அப்ப ஏபிசி காஸ்டிங் ஒரு ஒர்க்கிங் நோட். இதான் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட்டா இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் activity driver, activity cost pool, activity cost pool and ABC rate. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓபன் பண்ணிக்கணும். இதை வேணா நீங்க சைட் பை சைடு எழுதிட்டு வந்துரு. ஒரு மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் போறதுக்கு ஒரு பேஜ் விட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கிங் நோட் ஸ்டார்ட் பண்ணு. ஏன்னா அதை அழிச்சிட்டுனா உனக்கு தெரியாது. ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் activity cost driver, activity driver போட்டாலும் சரி, activity cost driver, then activity cost pool, ABC rate. ரைட் டவுன் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங். என் கையெழுத்து வேற ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு, தெரியாது. ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் activity cost driver, activity cost pool and ABC rate. And ABC rate. Write down heading போட்டுக்கோ. Write down heading activity, then activity cost pool, then activity cost driver, then activity cost driver, then activity cost driver quantity, activity cost driver quantity, activity cost driver quantity, then ABC rate. Please put 5 column heading. எல்லா சமக்கு இதே ஹெட்டிங் தான். activity cost pool, activity cost driver, activity cost driver quantity, ABC rate. காலம் நம்பர் கொடுத்துக்கோ. 1 2 3 4 5. நீங்க இந்த 1 2 4 3 5 சொல்லும் போது முதல்ல ஃபெவிகால்க்கு ஒரு விளம்பரம் வரும். பாத்துருக்கீங்களா? ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பியில 4 சொட்டு வைப்பான். 1 2 3 4 அப்படின்னு வச்சுட்டு தணிக்கி விடுவான். எடுக்கும்போது 4 மீன் ஒட்டிட்டு வரும். எனக்கு இந்த 1 2 சொல்லும்போது எப்ப சொன்னாலுமே எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. 1 2 3 4 5. சொல்லிசன். அப்ப முதல்ல நம்மளுக்கு அவன் ஆக்டிவிட்டி அவனே கொடுத்துட்டான். நம்ம நார்மலா கண்டுபிடிப்போம், இவனே ஆக்டிவிட்டி கொடுத்துட்டான். மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ஒரு ஆக்டிவிட்டி, ஸ்டோரேஜ் ஒரு ஆக்டிவிட்டி, எலக்ட்ரிசிட்டி ஒரு ஆக்டிவிட்டி. அப்ப லிசன், இது ஓவர் ஹெட்ஸ்க்கு மட்டும் தான் போடுறோம். அப்ப லிசன் வெரி கேர்ஃபுல்லி. எந்த கலர் மெட்டீரியல் ஹேண்ட்லிங். ஓவர் ஹெட்ஸ்க்கு மட்டும் தான் போடுறோம். மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ஒண்ணு, தென் ஸ்டோரேஜ் ஒண்ணு, எலக்ட்ரிசிட்டி ஒண்ணு. ஸ்டோரேஜ் இதெல்லாம் இவனே கொடுத்துட்டான். ஆனா ஃபைனல் லெவல்ல நீ கண்டுபிடிச்சு போற மாதிரி இருக்கும். எலக்ட்ரிசிட்டி, தென் ஆக்டிவிட்டி காஸ்ட் போல் 29,100. இதெல்லாம் அவனே கொடுத்துட்டான் பிரிச்சு, பிரைமரி ஆட்டு எல்லாம் பிடிச்சிட்டான். 31,200. இதெல்லாம் ஃபைனல் லெவல்ல நீ போடுற மாதிரி இருக்கும், கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 31,200, தென் 39,150, 39,150. இது 1மா 7 நினைச்சுக்காது. இது 1, இது 9, $29,100, 31,200. கூட்டம்லாம் வேணாம், அப்படியே விட்டுரு. ஜஸ்ட் ரைட் பண்ண, அவ்வளவுதான். இது 2. தென் ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர், அதையும் அவனே கொடுத்துட்டான். எல்லாமே பாருங்க, காஸ்ட் டிரைவர் அவனே கொடுத்துட்டான். வெயிட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஹேண்டில், ரைட் ஹியர். கலர் ஒரே மாதிரி இருக்கு. வெயிட் ஆஃப் ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர் வந்து வெயிட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஹேண்டில், வெயிட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். நீ அப்படியே சைடு பை சைடு எழுதிட்டு வந்துரு. வெயிட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஹேண்டில். அடுத்ததுக்கு நம்பர் ஆஃப் பேட்சஸ் ஆஃப் மெட்டீரியல், நம்பர் ஆஃப் பேட்சஸ் ஆஃப் மெட்டீரியல். தென் அடுத்ததுக்கு நம்பர் ஆஃப் மெஷின் ஆபரேஷன்ஸ், நம்பர் ஆஃப் மெஷின் ஆபரேஷன்ஸ்.
இந்த ரெண்டுக்கு பிரச்சனை இல்லை, அவனே கொடுத்துட்டான். வெயிட் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்டில் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப நம்பர் ஆஃப் மெஷின் ஆபரேஷன் சிங்கிள் லிசன் இயர் இதுல எல்லாத்தையும் கூட்டி போட்டீங்கன்னா போதும். நம்பர் ஆஃப் பேட்ச் ஆஃப் மெட்டீரியல் 10 + 5 + 5 என்னது 30. ஸோ 30 ஆக்டிவிட்டி இதுல வந்து செகண்டுக்கு வந்து யூ கட் டு ரெக்கார்ட் இதுக்கு 30. இது எப்படி கண்டுபிடிச்ச? அவனே கொடுத்துருக்க என்ன சொல்லிக்க 10 + 5 + இதெல்லாம் வந்து அங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனல் லெவல்ல யூ ஹேவ் டு ஃபைண்ட் டிரைவ் எவ்ரிதிங். தென் 6 + 3 + 2 6 + 3 + 2 11. இந்த ரெண்டுக்கு ஏபிசி ரேட் ஈஸி, ஏன்னா டைரக்டா டிவிஷன் பண்ணா போதும். அப்ப இதுக்கு வந்து அஞ்சாவதுங்கிறது 5ங்கிறது வந்து 2 டிவிஷன் பை 4. இப்ப ரெண்டு என்ன 31,200 31,200 டிவிஷன் பை 30 ஈக்குவல் டு 1040. லிசன், ஏபிசி ரேட் எழுதும் போது கேர்ஃபுல்லா எழுதணும். 1040 பர் பேட்ச் 1040 பர் பேட்ச் ஆஃப் மெட்டீரியல் எனக்கு இடம் இல்லை, அதனால இப்படி எழுதியிருக்கேன். தென் 39,150 டிவிஷன் பை 11. ஃபிராக்ஷன்ல வருது. 39,150 கொடுத்துருக்கான். ஆமா, 6 3 9 2 11. சரி, 35,59 வருது. என்ன பண்றது? 39,150 டிவிஷன் பை 11 ஈக்குவல் டு, ஆமால, சரி பரவாயில்ல போடுங்க. 35,59 பர் மெஷின் ஆபரேஷன் இந்த ரெண்டு ஈஸி. ஏன் அவனே கொடுத்துட்டான், நம்ம டைரக்டா எல்லாமே அவனே கொடுத்துட்டான், ஒரு வேலையும் பண்ண தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் எடுத்து கூட்டி போட்டு இது பண்ண. பட் வெயிட் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்டில் கொடுக்கல, ஆனா அது ஈஸி நம்ம டிரைவ் பண்றது. லிசன், வெயிட் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்டில் எப்படி டிரைவ் பண்றது? கம் ஹியர். ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 4 kg. அப்ப 4000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு? இந்த ரெண்டே பெருக்கி போட்டீங்கன்னா போதும். அப்ப லிசன், அப்ப 4,000 × 4, then 3,000 × 6, then 1,600 × 3. 1,600 × 3. அப்ப 16,000, தென் 18,000, தென் 4,800. கரெக்டா? 16 3 44. இது எல்லாத்தையும் கூட்டிக்கோ. 36 4 40,800. கரெக்டா? செக் பண்ணிக்கோ. 18 34, சாரி 38,800. அதுக்கு வெரிஃபை பண்ணிக்கமா. நாங்க 16 6 3 18 16 3 48 20 18 34 38,800 கேஜி வருது டோட்டல். அப்ப இங்க யூ ஹேவ் டு ரெக்கார்ட் 38,800 கேஜி. பிராக்கெட்ல வேணா அது அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டுக்கும். அப்ப பர் கேஜி எவ்வளவு? அப்ப 29,100 டிவிஷன் பை 29,100 division by 38,800 equal to 0.75 per kg. 0.75 per kg. 0. Tell me whether you understood or not. Tell me whether you understood or not. ABC rate கண்டுபிடிக்கிறது புரிஞ்சா புரியலையா? S or N. ABC rate கண்டுபிடிக்கிறது ஜனனி S. S other mineral தார்காண்ட் வாசுகி. ABC rate கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா? தார்கா எஸ், வாசுகி ஆனந்தன் எஸ். சோ இவ்வளவுதான். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம எடுத்து ஃபில் பண்ணி போயிடலாம். நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ண போற. லிசனா, சோ நான் வேணா இங்க எழுதிக்கிறேன். எதுக்கு உன்னை கேட்டப்ப நீ ஏதாவது பாத்துட்டு இருப்ப. 0.75 பர் கேஜி. எனக்கு ஏபிசி ரேட் மட்டும் போதும், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஐ நீட் ஒன்லி ஏபிசி ரேட். இன்னொன்னு இந்த குவான்டிட்டி அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். தென் 1040 பர் பேட்ச். 1040 பர் பேட்ச். தென் வந்து 3,559. 3,559 என்னது? பர் மெஷின் ஆபரேஷன். உனக்கு கேட்ட நீ சொல்ல மாட்டேன். அப்ப நான் இதெல்லாம் அழிச்சிடறேன். இது யாருக்கும் தேவையில்லை தானே? இதை அழிச்சிடலாம். இது எல்லாமே அழிச்சிடலாம். இது வந்து ஜஸ்ட் ஒர்க். இதெல்லாம் ஒர்க்கிங் நோட்ல போட்டு இதை கண்டுபிடிச்சு எடுத்து வந்து வச்சுக்கோ. So put working note and find out this in working note. Now come here. இந்த இன்ஃபர்மேஷன் வேணுமா? ஆமா, இந்த இன்ஃபர்மேஷன் வேணும். 16,000, then 18,000, then 4,800. Not 38,000. ஏன்னா இங்க எழுதணும், என்ன கூட இங்க விட்டுறலாம்.
we have to write. அப்ப ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் தான் பிரிக்கிறோம் கரெக்டா. பிரைம் காஸ்ட்லாம் தள்ளி மேல எழுதிக்கலாம். இந்த இடம் நம்மளுக்கு ஸ்பேஸ் நிறைய வேணும். இந்த இடத்துல ரைட் டவுன் பிரைம் காஸ்ட், ரைட் டவுன் பிரைம் காஸ்ட், தென் இங்க எழுதிக்கலாம் ஆட் ஃபேக்டரி ஓவர். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மெட்டீரியல் லேபர் மாறாது, ஓவர் ஹெட்ஸ் மட்டும்தான். இப்போ எனக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்கு, என்னென்ன ஆக்டிவிட்டி I have how many activities? 3 activities. Material handling, storage cost, electricity. Listen. Material handling, then storage cost, then electricity. Listen very carefully. So இப்போ நான் per unit cost போடணும், ரைட்டா? Listen very carefully. நீங்க listen. இப்போ ஓகே 29,100ங்கிறது டோட்டல், 29,000ங்கிறது மெஷின் ஹேண்ட்லிங்கோட டோட்டல் காஸ்ட் வந்து 29,100. தென் அடுத்தது 31,200 ஸ்டோரேஜ் காஸ்ட் 31,200 டோட்டல். தென் அடுத்தது 39,150 டோட்டல். லிசன் வெரி கேர்ஃபுல்லி, 39,150 டோட்டல். இப்போ எனக்கு பர் யூனிட் காஸ்ட் வேணும். வேர் இஸ் தட்? லிசன், எனக்கு இப்போ பர் யூனிட் காஸ்ட் வேணும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங், ரெண்டாவது ஸ்டோரேஜ், தேர்டு எலக்ட்ரிசிட்டி. இது 29,100ங்கிறது ப்ராடக்ட் ஏ, ப்ராடக்ட் பி, ப்ராடக்ட் சி எல்லாத்துக்கும் சேர்ந்தது, ரைட்டா? மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எதை பேஸ் பண்ணி எடுத்தோம்? மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கிறது வெயிட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஹேண்டில்டு. ஸோ ப்ராடக்ட் ஏக்கு வெயிட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஹேண்டில் 10,000 பிசி. அப்ப லிசன் டோட்டல் காஸ்ட் போடும்போது 16,000 kg இன்டூ டைரக்டா 0.75 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும், ரைட்டா? ஆனா இங்க பர் யூனிட்ல இருக்கு. அப்ப முதல்ல பர் யூனிட் கண்டுபிடி. முதல்ல என்ன பண்ண, பர் யூனிட் எப்படி போடுவேன்? அதாவது லிசன், பர் யூனிட் எப்படி போடுவேன்னா ஒரு யூனிட்டுக்கு 4 kg வேணும். ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு கேஜி வேணும்? 4 kg வேணும். லிசன் கேர்ஃபுல்லி. அப்ப மெட்டீரியல் ஹேண்ட்லிங் வந்து 0.75 இன்டூ 4 பர் கேஜிக்கு 0.75. அப்போ ஒரு யூனிட்டுக்கு 4 kg வேணும். அப்ப 3 ரூபாய். அதே மாதிரி இங்க ஒரு யூனிட் எத்தனை கேஜி வேணும்? 6 kg வேணும். அப்ப 0.75 இன்டூ 6. அதே மாதிரி 3 0.75 இன்டூ 3. இது ஒரு யூனிட் கிடைச்சிருமா? எத்தனை யூனிட் உனக்கு தெரியும்? 4000 யூனிட் தெரியுமா? அப்ப 4000 இன்டூ 3. அப்ப இதுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 4.5 கிடைக்குமா? 6 0 4. அப்ப தென் 3,000 யூனிட்ஸ் ஆர் 3,000 இன்டூ 4.5. தென் இங்க எவ்வளவு யூனிட்? 1,600 யூனிட்ஸ். 1,600 53.5 2.25. தென் பெருக்கி போட்டோம்னா லிசன் 3, தென் 12,000, தென் இது வந்து 4.5, தென் இதுக்கு 3000 இன்டு 3 12 3,500 13,500, தென் 2.25, தென் 1,600 இன்டு 2.25 3,000. லிசன், இது எல்லாத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா உனக்கு வந்து டோட்டல் வரணும். செக் பண்ணிக்கலாமா? 3,600 பிளஸ் 13,500 பிளஸ் 12,000 ஈக்குவல் டு 29,100. டோட்டல் காஸ்ட் வந்து 29,100 வந்துருச்சு. 29,100 we got. இதே மாதிரி ஸ்டோரேஜ் காஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்? பர் பேட்ச் சொல்லியிருக்கோம். இது எவ்வளவு? 1040. 1040 தானமா? How much is this? 1640 1040? Yes sir. Yes na 1040 1640.
1040 sir. எனக்கு அதே நான் எழுதுந்து எனக்கு 6 மாதிரி தெரியுதுமா, அதுக்காக கேட்கிறேன். 1040 வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு இதை அழைச்சு விட்டேன். போடுங்க. இது எவ்வளவுமா பர் பேட்சுக்கு? 35,000 எவ்வளவு? 3,559 sir. ஓகே, 3,559. சரி, ரைட். லிசன், இப்போ ஸ்டோரேஜ் காஸ்ட். ஸ்டோரேஜ் காஸ்ட் என்ன சொல்லிருக்கோம்? ஸ்டோரேஜ் காஸ்ட்டுக்கு அவன் என்ன சொல்றான்? ஸ்டோரேஜ் காஸ்ட்டுக்கு கீழே வாங்க. ஸ்டோரேஜ் காஸ்ட் நம்பர் ஆஃப் பேட்சஸ் ஆஃப் மெட்டீரியல். அப்ப எவ்வளவு பேட்ச்? 10 பேட்ச். அப்ப நம்பர் ஆஃப் பேட்சஸ் 10 பேட்ச். ஆனா நமக்கு இது பர் யூனிட்ல இருக்கு. அப்ப ஸ்டோரேஜ் காஸ்ட் 10 பேட்சா? ஒரு பேட்சுக்கு எவ்வளவு? ஒரு பேட்சுக்கு 1040. அப்ப 10 பேட்சுக்கு என்னாச்சு? அப்ப லிசன், 1040 into 10. இருங்க, அது யூனிட்டுக்கு எப்படி பிரிக்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி 1000 இதுக்கு எத்தனை பேட்ச்? 1040 into எத்தனை பேட்ச் இருக்கு? அதுக்கு பேட்ச் 5. தென் 1040 into அதுக்கு எத்தனை பேட்ச்? அதுக்கு 15. அப்ப என்னாச்சு? 1040 அப்ப 10 போட்டா இது ஈஸி போடுறது இல்லையா? you will get a 10,400. இதுக்கு அப்படி பாதி 5,200. இந்த ரெண்டையும் கூட்டி போட்டா 15. அப்ப 15,600. இப்ப பர் யூனிட் வேணும் இல்லையா? இங்க எத்தனை யூனிட்? 4,000 யூனிட். கரெக்டா? 4,000 யூனிட்ஸ் தானே? எத்தனை யூனிட்? 4,000 யூனிட்ஸ். அப்ப இதெல்லாம் அப்படியே டிவைட் பண்ணினா போதும். அப்ப 10,400 divided by 4,000 equal to 2.6. அப்ப இங்க 10,400 division by 4,000. அதே மாதிரி இங்க 5,200 division by 3,000. then 15,600 division by 1,600. அப்ப இதுக்கு வந்து 2.6 கிடைக்குது. இதுக்கு நம்மளுக்கு 2.6. இதுக்கு 5,200 division by 3,000. 1.733 கிடைக்குது. 1.733. தென் அதுக்கப்புறம் என்ன கிடைக்குது? அதுக்கப்புறம் 15,600 divided by 1,600 equal to 9.75. We'll get 9.7. இது எல்லாத்தையும் கூட்டி செக் பண்ணிக்கலாம். 15,600 15,600 plus 5,200 plus 10,400 போட்டா 31,200. எஸ், நம்ம போட்டது கரெக்ட். தென் நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்கு. எலக்ட்ரிசிட்டி சொல்றா 3,559 பர் என்னது? பர் மேட்சா? மெஷின் ஆபரேஷனா? 3,550 இங்க என்ன சொல்றான்? பர் மெஷின் ஆபரேஷன். நம்பர் ஆஃப் மெஷின் ஆபரேஷன். நம்பர் ஆஃப் மெஷின் ஆபரேஷன் தெரியும். அப்ப நம்ம டோட்டல் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 632. ஃபர்ஸ்ட் 632. லிசன் ஹியர். 632. 632. அப்ப 3,559 into 6. 3,559 into 3. 3,559 into 2. அப்ப என்ன ஆகுது? 3,559 into 6 equal to எவ்வளோ? 21,354. 21,000. நீங்க மட்டும் ஒன்னு சேர்த்து போட்டுக்கலாம். ஏன்னா ஒன்னு பிராக்ஷன்ல குறைஞ்சது. 21,365. ஒரு ரூபா சேர்த்து போட்டிருக்கேன். ஏன்னா அங்க பிராக்ஷன் மிஸ்டேக் வந்துச்சு. அதுல 3,559 into 3 equal to 10,667. கண்டிப்பா ஒரு ரூபாய் 2 ரூபாய் இடிக்கும். அதை எங்காச்சும் ரூபாய்க்கு ஆட் பண்ணிக்கலாம். தென் 3,559 into 2 equal to 7,116. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா இந்த அமௌண்ட் வரணும். 39,150 வரணும். அப்ப 7,118 பிளஸ் 10,667 பிளஸ் 21,355 ஈக்குவல் டு 39,140 வருது. 10 ரூபா குறையுதுமா? 10 ரூபா குறையுதே. இருங்க, அப்ப அங்க என்ன பிராக்ஷன் வந்தது? எதுல போய் ஏற்பாங்க? எவ்வளவு பிராக்ஷன்? இங்க எவ்வளவு கீழே இருக்கு? 6,9 11 இருந்ததா? 11 39,150 39,150 டிவிஷன் பை 11 ஈக்குவல் டு வருதா? இன்டூ 6. 21,355 தான் கரெக்ட். இது தென் அடுத்தது டிவிஷன் பை 6 இன்டூ 3 ஈக்குவல் டு இங்கேயும் அவ்வளவுதான் 10,667 தான் வருது.
தென் 3559 இப்போ டிவிஷன் பை 3 into 2 போட்டா நம்மளுக்கு 718 தான் வருது. ஏன் 7118 பிளஸ் 10,667 பிளஸ் 21,355 ஈக்குவல் டு 39,100 10 ரூபாய் அடிக்குது. எதுக்கு போய் இதுல ஒரு 3 10 ரூபாய் அடிக்குது. இதுல அப்ப 5 3 2 போட்டுக்கலாமா? இதுல 5 ஆட் பண்ணிக்கோ. அப்ப 31,360 நல்லா அழியுதே இன்டூ இதுல 3 ஆட் பண்ணா 10,670 வரும் இல்லையா? எல்லாம் அழியும். ஓகே. 10,670 அது எப்படி 3,559 into 3 3,559 into 3 இங்க 2 ஆட் பண்ணா 7120 அதாவது 3,559 into 2 7120 அப்படியே ஃபிராக்ஷன் ரவுண்ட் ஆஃப் ஏதோ ஒரு அசம்ஷன் ரவுண்ட் பண்ணிட்டேன். தென் நவ் யூனிட் காஸ்ட் வேணும்ல 21,360 டிவிஷன் பை 4,000 ஈக்குவல் டு 5.34 எப்படி இது டிவைட் பை 4,000 யூனிட்ஸ் அப்ப 21 இடமே பத்தாது 21,360 டிவிஷன் பை 4,000 then 10,670 division by 3,000 then 7,120 division by 1,600 can you find out per unit அப்ப 21,360 divided by 4,000 equal to 5.34 I am getting here 5.34 I am getting 5.34 இங்க எவ்வளவு வருது 10,670 division by 3,000 equal to 3.55600 கிடைக்குது then 7,120 division by 1,600 equal to 4.45 I'm getting 4.5 இனி எல்லாத்தையும் கூட்டணும் இங்க எழுதிக்கலாம் மேல எல்லாத்தையும் கூட்டி மேல இந்த ஸ்பேஸ்ல எழுதிக்கலாம் just you understand that so அப்ப எல்லாத்தையும் 8 5 13 இங்க 13 இல்லையா ஐயோ அத டோட்டல் வேற அழிச்சு வச்சிருக்கோமா ஓகே அப்ப எல்லாத்தையும் 8 5 13 3 16 16 2 18 18.6 18.6 பிளஸ் 5.34 ஈக்குவல் எவ்வளவு வருது 23.94 வருது ஆன்சர் 23.94 per unit cost தென் இங்க 32 52 52 64 64 74 74 95 95 95 760 95,760 we are getting 95,760 தென் அதே மாதிரி இங்க 12 19.5 19.5 24 24 28 28 29 29 2 29 2 8 9 7 29.2897 தப்பா இருந்தா செக் பண்ணிக்கோ 36 58 58 500 58 72 72 77 77 87 87 870 87,870 இங்க அடுத்த பிரச்சனையா இங்க எழுதுறமா மேல தென் 10 16 16 18 18 9 27 18 27 28 28 32.45 அடுத்தது 9 16 9 25 25 28 43 43 7 50 51 51 51 920 this is ABC மா அவ்வளவுதான் ABC முடிஞ்சுமா this is ABC let me check whether our answer matches with ABC or not we are going to ABC மாறிடுச்சு
எலக்ட்ரிசிட்டி மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு, மற்ற எல்லாமே கரெக்டா இருக்கு. இதெல்லாம் 3 கரெக்ட், 2.6 கரெக்ட், 4.5 அதெல்லாம் கரெக்டா இருக்கு. 3 2.6 4.5 1.73 2.25 9.75 2.5 9%. இது என்னது? இது ஏன் மாறுச்சு எலக்ட்ரிசிட்டி? 39 கிடையாதா? How much? 6.49 வந்துச்சு. Let me check. 39 எலக்ட்ரிசிட்டி. இன்னும் 36,200 வருது. How 36,200? Okay. Number of machine of. Okay. Ma listen ma. Ma இது operation, இது operator. Listen, this is an operation, this is an operator. இது வந்து லேபர், இது லேபர், இது நம்பர் ஆஃப் ஆபரேஷன்ஸ். நாம என்ன பண்ணிட்டோம்? யூ see the careless mistake. நம்ம லேபர் எடுத்து நேரா போட்டோம், பட் அவன் ஆபரேஷன் சொல்றான். அப்ப listen here, working note, how to find out number of operations. So 36,200 number of operations. எப்படி 36,200? சம்ல ஏதாவது கொடுத்திருக்கான்? 36,200 சம்ல நம்பர் ஆஃப் ஆபரேஷன்ஸ். நாலு 3 1600. Yes, listen here. Number of operations அவன் டைரக்டா கொடுக்கல, we have to find out. Listen very carefully. அப்ப இதை அழிச்சே ஆகணும். எலக்ட்ரிசிட்டி we have to listen. மற்ற ரெண்டும் கரெக்ட், எலக்ட்ரிசிட்டி மட்டும் we have to change. Listen. Because of careless mistake, number of operator-க்கும் listen எங்க மிஸ்டேக் வருது பாருங்க. number of operator operations. So listen, அவன் என்ன சொல்றான்னா 3950ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இங்க இது இந்த ஏபிசி, அப்ப ஏபிசி டேபிள்ல மாத்தணுமா நீ? ஏபிசி டேபிள்ல கடைசி அந்த மெஷின் ஆபரேஷன்ஸ் இருக்குல்ல, அதை அழிச்சிரு. நான் இதை இங்க போட்டுட்டு இங்க அழிச்சு இங்க எழுதிக்கலாம். இங்க நான் ஸ்பேஸ் வேணுங்கிறக்காக இதை டைரக்ட் பார்த்தேன். லிசன் ஹியர். சோ அவன் நம்பர் ஆஃப் மெஷின் ஆபரேட்டர் கொடுத்துட்டான், நம்பர் ஆஃப் மெஷின் ஆபரேட்டர் கொடுத்துருக்கான். ஆபரேட்டர் 6 3 2. நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆபரேட்டருக்கு அந்த கடைசி ஆபரேட்டருக்கு ஆபரேஷன்ஸ் பார்க்க மாட்டோம். தென் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், number of units equal to 4,000 3,000 1,600. Therefore number of machine operations, number of machine operations பெருக்கலன்னா போதும் 24,000. அது மாத்திக்கோ, ஏபிசி ரேட்ல மாத்திக்கோ. ஏபிசி ரேட் போட்டிருக்கீல, அதுல முதல்ல இதை கண்டுபிடி. 3,200. அங்க 6 3 2 போட்டோம்ல, அங்க 6 3 2 போடக்கூடாது. we have to write this. we have to write this. அப்ப டோட்டலா கூட்டிக்கும். டோட்டலா கூட்டலினா you will get 36,200 machine operation. 36,200. அப்ப நீ ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர் குவான்டிட்டி போட்டியில எத்தனாவது காலம்? ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர் குவான்டிட்டி அந்த 4வது காலம் ஏபிசி ரேட் டேபிள் போட்டியில அந்த 4வது காலத்துல ப்ளீஸ் புட் 36,200. 4வது காலத்துல ப்ளீஸ் புட் 36,200 மெஷின் ஆபரேஷன்ஸ். அந்த 36,200 போட்டுட்டு ஏபிசி டேபிள்ல ஒரு டேபிள் போட்டு அழிச்சோம்னா அந்த டேபிள்ல ஏபிசி டேபிள்ல கீழே இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டுக்க. எப்படி கண்டுபிடிச்சு இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டுக்க. தயவு செஞ்சு ஒர்க்கிங் நோட் போடு. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் தனியா ஒர்க்கிங் நோட் போட்டுக்கோ. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆபரேஷன்ஸ், நம்பர் ஆஃப் ஆபரேஷன்ஸ். நம்ம ஆபரேட்டர் கொடுத்துருக்கோம், நம்ம ஆபரேஷன்ஸ் எடுத்துக்கோம். நம்பர் ஆஃப் ஆபரேஷன்ஸ். ப்ளீஸ் புட் செப்பரேட் ஒர்க்கிங் நோட். கைண்ட்லி டூ செப்பரேட் ஒர்க்கிங் நோட். தென் ஆஃப்டர் தட் இந்த 39,150 36,200 டிவிஷன் பண்ணு. 39,150 டிவிஷன் பை 36,200.
Now you will get 39,150 divided by 36,200 equal to 1.0815. அப்ப இங்க என்ன எழுதணும்னா here 1.0815 per operation. இதான் ஏபிசி ரேட். அந்த ஏபிசி ரேட்ல 0.275 1040 போட அந்த இடத்துல 1.0815 போட்டுக்கும். Please see where ஒரு NSல மாட்டில மாறிச்சு. 1.0815. அப்ப இங்க ரைட். அப்ப இங்க 1.0815 per operation. அப்ப 24,000 into 1.0815. இங்க 24,000 into 1.0815. இங்க 9,000 into 1.0815. Then இங்க 3,200 into 1.0815. Then பெருக்கி போடுவோம் please. 24,000 into 1.0815 போட்டோம்னா 25956. 25956. Division by 4,000 equal to 6.489. Then 9,000 into 1.0815 equal to 9,733.5. Division by 3,000 equal to 3.2445. அதே மாதிரி 3,200 into 1.0815. 3460.8. 34 ஏதோ fraction. 3,200 into 1.0815 equal to 3,200 into 1.0815. 34 அதே தான் வருது. 346 இதெல்லாம் கூட்டினா எவ்வளவு வருது? 31,950 வருது. 39,150 வருது. Plus 3460.8 plus 933.5 plus 25956 equal to 3350 தான் வருது. 39,150 division by 36,000 1.082 வருது திடீர்னு. 24,000 into 1.0815 956. Okay. 9,000 into 1.0815 9733. Okay. Into 1.0815. Okay. 3460.8 plus 9733.5 plus 25956 equal to yes 39150 கரெக்டா வருது. 39140 எக்ஸாக்டா வருது. பட் இங்க வந்து அந்த இதுக்கு மட்டும் என்னமோ 0.8. அப்ப இது என்ன பண்ணிக்கோ, இந்த 5 தூக்கிட்டு இந்த 5 தூக்கிட்டு அங்க ரவுண்டா 1 பண்ணிக்கோ. 9,000 into 1.0815 equal to 9733. இங்க 9733 போடு. எவ்வளவு இருந்தது? 10. அப்ப இங்க வந்து இதை தூக்கி விட்டு 3461 போட்டுக்கோ, ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோ. அவ்வளவுதான். தென் மற்றபடி எல்லாம் கரெக்ட். தென் 3461 division by 1600 equal to 2.163. Now இங்க வந்து 6 பாயிண்ட் எப்படி வந்துச்சுன்னா 25,956 division by 4,000. இங்க வந்து 9733 division by 3,000. இங்க வந்து
3461 division by 1600. So now total everything. 8 5 13 16 18 18 6 24 24 25 089 25.089. Then 32 20 52 64 64 74 74 99 99 99 100 100356. Then 12 19 19 நாலு 23 24 28 28 9775. Then 36 58 58 13 71 72 77 77 77 9 86 then 6 16 16 12 28 30 .163. Then 16 9 25 25 28 28 43 43 44 44 44 44 47 48 48 261 48,261. So let me now let me check whether our answer matches. Listen, what is the answer? 25.089. That is 25.09. அவங்க round off பண்ணிட்டாங்க. 089 round off பண்ணி 25.09. Next 100360 100356 அந்த fraction round off. Then 28.9775. Then 28.98 அவங்க round off பண்ணிட்டாங்க. Then 86,940. Then 86,7, that is on the rounding of mistake. அவங்க 0.8 போட்டனால மறுபடியும் மாறுது. Then next 30.163. 30.16 அந்த இன்னொரு fraction 48,256. 48,261. So this is ABC. Only என்னது just பிரிச்சு போறது மட்டும் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. So ABC also completed. Tell me whether you feel ABC is easy or tough. Fraction, அதாவது கூட்டல் கழித்தல் தவிர்த்து ABC என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. Practice வேணும். Only thing you need practice. Many அதாவது minute calculations very important. Janani is said easy. Others Taraga, I need Vasigi Anandan Kripa. உண்மையாலுமே ஈஸி தான். அதாவது கம்ப்யூட்டேஷன் ரொம்ப அதிகம். Taraga also said easy. Then others Vasigi Anandan Kripa easy, then easy. So only thing you have to many times you have to practice it. ஜஸ்ட் பெருக்கி கூட்டி போடுறது மட்டும் தான். அப்ப இதெல்லாம் இந்த ஏபிசி ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டேபிள் அடாப்ட் பண்ணிக்கோ. அந்த 5 காலம் டேபிள மறந்துடாது. அதுதான் உனக்கு கடவுள். அந்த 5 காலம் டேபிள் தான் கடவுள். இன்னொன்னு வேர்டிங்ஸ் பாரு, கிளியரா படி. லிசன், ஒரு சின்ன மிஸ்டேக்னால எந்த ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணவே இல்லை. நம்ம பண்ண ஒரே மிஸ்டேக் வந்து படிக்கும் போது அண்டர்ஸ்டாண்டிங். இங்க நம்பர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் இருக்கு, இங்க நம்பர் ஆஃப் ஆபரேட்டர். இந்த 3 லெட்டர்ஸ், இந்த 3 லெட்டர்ஸ்ல ஒரு சம்மே தப்பா போது பாருங்க. சோ பி கேர்ஃபுல். சோ அடுத்து என்ன கேக்குறான்? ஸ்டேட்மெண்ட் ரீசன். ஒண்ணு இல்ல, ஒரு ரீசன் இல்ல. பர் யூனிட் காஸ்ட் எடுத்துக்கோ. இங்க பர் யூனிட் காஸ்ட் எவ்வளவு? 21.5 வருது. இங்க பர் யூனிட் காஸ்ட் எவ்வளவு வருது? இங்க பர் யூனிட் காஸ்ட் 25.089. லிசன் ஹியர், இங்க 21.5, இங்க 25. இது மெட்டீரியல் காஸ்ட்னால மாறிச்சா லேபர் காஸ்ட்னால மாறிச்சா? இல்ல, ஒன்லி பிகாஸ் ஆஃப் அலோகேஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ். ஒன்லி பிகாஸ் ஆஃப் அலோகேஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ். அப்ப எது அக்யூரேட்? Do you feel traditional costing accurate? Tell me whether traditional costing is accurate or ABC is accurate. Update me. T or A? T na T, A na A. Update me. ABC is accurate. Then Janani said ABC, Vasigi ABC, then Kripa and Taraga, which you feel? ABC, Kripa, ABC. So அதனால ABC very important. அதனால நீ நாளைக்கு ஒரு இதுல போனேன்னா you have to adopt என்னது? ABC தான். So listen. அப்புறம் அதே மாதிரி இங்க பாருங்க 32.25 இருக்கு. இங்க பாருங்க 28.95. அப்ப அக்யூரசி. இதே ட்ரெடிஷனல்ல போட்டீங்கன்னா தப்பு தப்பா. இவன் பாருங்க, இவன் வந்து ஹை காஸ்ட் கஸ்டமர் ட்ரெடிஷனல்ல போகும்போது லோ காஸ்ட் கொடுத்து வாங்கிட்டு போறான். இவன் லோ காஸ்ட் கஸ்டமர் ட்ரெடிஷனல்ல போகும்போது பாருங்க, இங்க பாருங்க ஏபிசி லோ காஸ்ட் கஸ்டமர் ட்ரெடிஷனல்ல ஹை காஸ்ட் கொடுக்குறான், 32 ரூபா கொடுக்குறான். ஆனா அவனுக்கு உண்மையாலுமே காஸ்ட் எவ்வளவுதான்? 28 ரூபா தான். இவனுக்கு பாருங்க 30.163. இவன் எவ்வளவு தரான்? 33 ரூபா தரான். அப்ப இவன் என்ஜாய் பண்றான். இவங்க 2 பேரும் பாவம். இவன் வந்து அதிகமான செலவாகுது,
லிசன், ஏபிசில 25 ரூபா உனக்கு செலவாகுது. ஆனா உனக்கு எவ்வளவுதான் சார்ஜ் பண்றோம்? 21 ரூபா தான் காஸ்ட்ங்கிறோம். 4 ரூபா எஸ்கேப் ஆகிறோம். அந்த 4 ரூபாய் இவங்க 2 பேரும் பாதிக்கப்படுறாங்க. சோ இதுதான் ஏபிசியோட பிரச்சனை. இது பிகாஸ் ஆஃப் என்னது? மெட்டீரியல்னால சேஞ்சஸா? மெட்டீரியல் பிரைஸ்ல ஏதாவது சேஞ்ச் இல்ல. ஒன்லி பிகாஸ் ஆஃப் அலோகேஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ். ஒன்லி பிகாஸ் ஆஃப் அலோகேஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ். லெட் மீ செக். அவங்க என்ன கொடுத்திருக்கான்னு பார்ப்போம். தேர்ட், the difference in total cost under two systems is due to difference in overheads borne by each of the products. So the activity based cost appear to be more precise. Accuracy is the ABC. Accuracy is the ABC. So first advantage பாருங்க, more accurate costing சொல்றாங்க. Overhead allocation is done through logical basis. It enables better pricing. கரெக்டா? கரெக்டான காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது பிரைஸ் கரெக்டா வருமா இல்லையா? Utilizes cost rather than just total cost. Per unit cost யூஸ் பண்ணுது. இதெல்லாம் அட்வான்டேஜ். தென் லிமிடேஷன்ஸ், ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ஏபிசி, பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏபிசி, இதெல்லாம் தியரி தான் போல் இருக்கு. எல்லாமே தியரி தான். தென் ஃபெசிலிட்டி பேஸ்டு, தென் இல்லிஸ்ட்ரேஷன் 2 இருக்கு. தென் இல்லிஸ்ட்ரேஷன் 3, இதெல்லாம் நீயே போட்டுக்கலாம். இல்லிஸ்ட்ரேஷன் 2, இல்லிஸ்ட்ரேஷன் 3 போட்டுக்கலாம். ஏன்னா நான் கத்து கொடுத்துட்டேன். இல்லிஸ்ட்ரேஷன் 3, தென் சம்மரி. 2 சம் தான் இருக்கு. 2 சம், இதெல்லாம் தியரி. சோ நம்ம வேணா என்ன பண்ணலாம்னா, ஒரு 1 ஹவர் நாம வந்து ஈவினிங்கோ இல்ல நாளைக்கோ வந்து நம்ம பார்க்கலாம். இல்ல ஆஃப்டர்நூன் கூட பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க சார், கையோட பார்த்து முடிச்சிடலாம் சார் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மணி வந்து இப்போ 1:30 ஆகுது இல்லையா? நவ் டைம் இஸ் 1:30.